வெகு நாட்களா நம்ம வீடியோ போடாம இருந்துட்டோம். சில பணிகள் காரணமா என்னால வீடியோ போட முடியல. நிறைய வாஸ்து ஆலோசனைக்காக நிறைய அழைப்புகள் வந்திருந்தாலும் என்னால கொஞ்சம் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் என்னால பார்க்க முடிஞ்சது. மற்றவர்கள் தவற எடுத்துக்க வேணாம். உங்களுக்கு வாஸ்து கன்சல்டேஷன் வேணும் அப்படின்றத சனி ஞாயிறு மட்டும்தான் என்னால நேரடியா வந்து பார்க்க முடியும். மற்ற நாட்கள் நான் ஆன்லைன்ல கன்சல்டேஷன் பண்றேன். நீங்க ஆன்லைன்ல என்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணாலும் நான் நேரடியா வந்தாலும் இருவருக்குமே நான் ஒரே மாதிரியான கன்சல்டிங் தான் பண்றேன் அப்படின்றத நான் இந்த தருணத்துல தெரிவிச்சுக்கிறேன். நான் நேர்ல வந்தாதான் சரியா எனக்கு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க உங்களுடைய பிளான சரியான முறையில எனக்கு ஆன்லைன்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான விளக்கத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவான வாஸ்து ஆலோசனை வழங்கப்படும் அப்படின்றதுதான் என்னுடைய உறுதிமொழி. சரிங்களா? அதனால ஏண்டா இவங்க சில அப்பாயின்மெண்ட்ஸ் வேணான்னு சொல்றாங்க, இல்ல முடியாதுன்னு சொல்றாங்க, இவங்களுக்கு என்ன அவ்வளோ அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். தவறா நினைக்க வேண்டாம். ஒருத்தர் 2 பேர் பார்த்தா கூட அவங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய நோக்கம். நான் 10 பேரை பார்த்தேன், 10 பேருக்கும் நம்ம என்ன சொன்னோன்னே தெரியல, அவங்களுக்கு நம்மளால புரிய வைக்க முடியல, நமக்கு பாக்கெட் ரொம்பனா போதும் அப்படின்ற ஒரு மனநிலை எனக்கு இருந்ததுன்னா நான் கண்டிப்பா நான் எல்லாருடைய அப்பாயின்மெண்ட்ஸும் நான் எடுத்துக்கிட்டு நான் பாக்குறேன்ட்டு ஒடியாரலாம். அது வேண்டாம் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் நம்ம ஒருத்தருக்கு பண்ணாலும் 2 பேருக்கு பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு வாஸ்து விளக்கத்தை நம்ம கொடுத்துட்டு வரணும். அவங்களோட நம்ம தொடர்ந்து பயணிக்கணும். அவங்க ஒரு சரியான வாஸ்து அமைப்புள்ள ஒரு இடத்துல அவங்க குடி போகணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய நோக்கம். அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன மாற்றமோ வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்சோ அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது ஒரு சின்ன மாற்றமா இருந்தாலும் நமக்கு சந்தோஷம், பெரிய மாற்றமா இருந்தாலும் நமக்கு சந்தோஷம். ஏன்னா ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியில வந்துடுறாங்க, ஒரு சிரமத்திலேருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைச்சிடுது. சிரமம் இல்லாமல் போயிடுச்சு, சந்தோஷம்ன்றது சிரமம் இல்லைனாலே சந்தோஷம் தான். அப்படின்றப்போ அதை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி எனக்கும் வேணும். அதன் காரணமா தான் நான் பல அப்பாயின்மெண்ட்ஸை தவிர்க்கிறது. ஆல்ரெடி அவங்க முன்கூட்டி வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வேற எந்த காரணமும் கிடையாது. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்றவங்க வாரத்துல திங்கள்லேருந்து புதன் வியாழனுக்குள்ள உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் டேட்டை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க நெருக்கத்துல நாளைக்கு வரணும், இன்னைக்கு வரணும், 2 நாள்ல வரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை கண்டிப்பா என்னால பண்ண முடியாம போயிடுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்காங்க, அவங்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். அதனால நீங்க தவறா நினைச்சுக்க வேண்டாம். கமெண்ட்ஸ்ல உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய கேள்விகளும் நிறைய கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க. இந்த கேள்விகளை நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் எனக்கு அனுப்புனா என்னால் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு பதில் கொடுத்துருக்க கமெண்ட்ஸ்லேயே இருந்தாலும் நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை அழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கங்களை நான் அதில் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு கமெண்ட்ஸ் படிப்போம், இன்னொரு கமெண்ட்ஸ் பார்த்துருக்க மாட்டோம். அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன தொடர்பு கொள்ளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். பூஜை அறை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். பூரணிமா மேடம் கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம், இருந்தாலும் உங்களுக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கேட்டீங்க அப்படின்றது என்னுடைய நினைவுல இருந்துகிட்டே இருந்தது. ஒரு வீடியோ போடணும் அப்படின்றது என்னோட மனதுல இருந்தது. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இவ்வளவு நாள் வீடியோ போடலைன்னா கூட பொறுமையா உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. பூஜை அறை வாஸ்து பத்தி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை பார்க்க போறோம். 2-3 வீடியோ போட்டேன், ஆனா இந்த பூஜை அறை சந்தேகம் யார் மனசையும் விட்டு போனதா எனக்கு தெரியல. முழுமையான விளக்கம் கொடுத்து உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இதுலயும் புரியாதவங்க வருத்தப்படவே வேணாம், எனக்கு மறுபடியும் சந்தேகங்களை கேளுங்க. அதாவது சந்தேகங்கள் எப்படி இருக்கணும்னா, நான் கொடுத்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துலயும் அதற்கு பக்கத்துலயா, அருகாமையிலையா, இல்ல வேற ஏதாவது திசையில உங்களுக்கு இருக்கான்றத பாயிண்ட் அவுட் பண்ணி எனக்கு கேளுங்க. வெறும் பூஜை அறை சந்தேகம்னா நம்ம நிறைய தடவை பூஜை அறை போட்டோமே, இவங்களுக்கு ஏன் பூஜை அறை சந்தேகம் வருது அப்படின்னு எனக்கு தோணும். எனக்கு என்னன்னா, நீங்க எந்த திசையில இருக்கு, எதனால இந்த குழப்பம் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க விளக்கத்தோட அந்த கேள்வியை போட்டீங்க அப்படின்னா அது எனக்கு உங்களுக்கு அந்த குழப்பத்தை தீர்க்க எனக்கு ஒரு ஈஸியான எளிமையான ஒரு கேள்வியா எனக்கு அமையும் அப்படின்றத நான் சொல்லிட்டு பூஜை அறையை பத்தி பார்ப்போம். பூஜை அறை வாஸ்து எப்பயுமே நார்த் மேல,
நம்ம பிளான் போட்டாலும் சரி, எந்த பிளானை பார்த்தாலும் சரி, நம்ம சொல்றது வகுப்புல நார்த்தை மேல வச்சுதான் நம்ம எந்த ஒரு பிளானா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்க்கணும் அப்படின்றதுதான். நீங்க எந்த பிளானை கையில வாங்கினாலும் நார்த்தை ரொட்டேட் பண்ணி மேல வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்றது ரொம்ப எளிமையா இருக்கும். ப்ரிடிக்ஷன் சொல்றது உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம். இன்னொன்னு, நார்த்தை மேல வச்சாதான் நமக்கு வாஸ்து சாஸ்திரமே விளக்கமான ஒரு மனநிலைக்கு நம்ம வர முடியும் அப்படின்றதுதான். ஏன்னா வடக்கு தானே முக்கியம் வாழ்க்கையில, அதனாலதான் நம்ம அப்படின்னு சொல்றது. எல்லா திசையுமே முக்கியம்தான், வடகிழக்கு அப்படின்றது ஒரு தலையாய ஒரு விஷயமா இருக்கு வாஸ்துல. அதனால நம்ம வடகிழக்க முதன்மைப்படுத்தி பார்க்கிறது தான் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது. இப்போ வடக்க மேல வச்சு நம்ம இந்த பிளானை போட்டிருக்கோம். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. எப்பவுமே சொல்ற மாதிரி இது ஈசானியம், இது ஆகினேயம், இது நைருதி, இது வாயுவியம். இது நைருதி, இது வாயுவியம். சரிங்களா? இப்போ வடகிழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மூலையில கண்டிப்பா வரக்கூடாது, இந்த மூலையில கண்டிப்பா வரக்கூடாது. அதே போல அதற்கு நேர் எதிரான இந்த தென் மேற்கு நைருதி இந்த இடத்துலயும் நமக்கு பூஜை அறை வரக்கூடாது. இந்த இடம், அதாவது வரவேற்பு அறை வருவதற்கான முதன்மையான இடம் வரவேற்பு அறை தான். வேற வழி இல்ல. அந்த வீட்டுல ஒரு ரூம் போட்டிருக்காங்கன்னா அதை பத்தி கவலைப்பட வேணாம். இந்த இடத்துல நமக்கு விண்டோ இருக்கா, இங்க ஒரு விண்டோ இருக்கா, ரைட், ஓகே அப்படின்ட்டு போயிடலாம். சோ இந்த மூலையில எக்காரணத்தை கொண்டும் பூஜை அறை வரக்கூடாது. இந்த மூலையில எக்காரணம் கொண்டும் பூஜை அறை வரக்கூடாது. சரி, பூஜை அறை எங்க வரலாம்? சரியான இடம் வட மேற்கு. இந்த மூலைன்றது ஒரு சிறப்பான இடம், வடமேற்கு மூலைன்றது. அதே போல ஆகினேயம் பூஜை அறை இந்த இடத்துலயும் வரலாம். நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா ஆகினேயத்துல நெருப்பு இருக்கலாம், அடுப்பு கிச்சன் அங்க வரலாம். அதற்கு அடுத்துதான் சமையல் அறைன்றது வடமேற்குல தான் வரணும். அப்படின்றப்போ ஒரு நெருப்பு எரியலாம், அந்த இடத்துல நம்ம வழிபாடு பண்ண போறோம், அந்த இடத்துல ஒரு விளக்கேற்றி நம்ம வழிபாடு பண்ண போறோம், அங்க தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒரு கதகதப்பு இருந்துகிட்டே இருக்கும், நெருப்பு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா அது இந்த இரண்டு இடமா இருக்கலாமே தவிர நீரை வைக்கக்கூடிய இந்த இடமாகவும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இல்லறம் சிறக்க வேண்டிய இந்த இடமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் நம்மளுடைய வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, ஒரு வேலை வேற ஏதாவது இடம் இருக்கா மேடம் இந்த இடத்துல மாற்றி, அதாவது இந்த மூளையை தவிர வேற எங்கேயாவது நாங்க வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூளையை விட்டுருங்க. வடகிழக்கு கார்னர் இந்த மூளையை விட்டுருங்க. அதே போல இந்த தென் மேற்கு மூலையை விட்டுருங்க. கிழக்கையும் மேற்கையும் பார்த்து இந்த இடத்துல இங்கேயும் வச்சுக்கலாம், இங்கேயும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டோம். அதே போல இந்த இடத்துல இந்த கிழக்க பார்த்து நம்ம வரவேற்பறையில இந்த ஓரத்துல நம்ம வச்சுக்கலாம், இந்த செவத்துல மேற்கு சுவர்ல வச்சுக்கலாம், தவறே கிடையாது. அதே போல இங்க கன்னி மூலை, அதாவது தென்மேற்கு மூலையில இந்த இடத்துல இன்பிட்வீன்ல வடமேற்குக்கும் கன்னி மூலைக்கும் நடுவுல ஒரு இடம் இருக்கு, நான் அங்க பூஜை அறை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கலாம், தாராளமா வச்சுக்கலாம். இவ்வளவுதான். பூஜை அறை வர வேண்டிய இடம் இதான். எக்காரணத்து கொண்டும் இந்த மூளைக்கு வராதீங்க, இந்த மூளைய விட்டுருங்க. அந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா குடும்பத்துக்கு சிறந்தது அல்ல. அந்த மூளை பூஜை அறை வந்துருச்சுன்னா குடும்பத்துல பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேரிடும். வருமான இழப்பு, அதாவது